Hello friends, welcome to Tenkasi Vetri Ias Academy. In this video, today we are going to see the lesson in 7th Standard Science 3rd Term Unit 5 Animals in Daily Life. So in this lesson, we are briefly going to discuss how animals are useful in our daily life. And animals are closely associated with human beings in their daily life. அதாவது நம்மளோட daily life கூட animals வந்து நம்மளுக்கு ரொம்ப நெருக்கமான தொடர்புடையதா இருக்கு. They are the greatest gift of a nature. So nature நம்மளுக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய gift தான் animals. They are great economic importance to our nation. So animals பொறுத்த வரைக்கும் பொருளாதார ரீதியாகவும் நம்ம நாட்டுக்கு வந்து எப்படி இருக்கு இம்பார்ட்டன்ஸா இருக்கு. Animals contribute many things for us use as a food, a clothing and transportation. So animal நம்மளுக்கு எப்படினா ஹெல்ப்ஃபுல்லா இருக்குனா நமக்கு சாப்பாடு அப்புறம் நம்ம போடுற dresses and transportation போக்குவரத்துக்கு எல்லாமே நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. Let us learn the importance of animals and how to protect and maintain them. So இதல நம்ம பிரீஃபா அடுத்து என்ன பார்க்க போறோம்னா animals-ஐ எப்படி நம்ம ப்ரொடெக்ட் பண்றது plus அத வந்து பாதுகாக்கிறது எப்படின்றதை இந்த லெசன்ல நம்ம பிரீஃபா பார்க்க போறோம். First, animal products used as a food. So animal விலங்குகிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய ஃபுட் வந்து நம்ம எப்படிலாம் யூஸ் பண்றோம் என்னென்ன ஃபுட்லாம் நமக்கு கிடைக்குதுன்றத பத்தி பார்க்கலாம். First is milk. Milk is a white liquid food produced by a mammary glands of mammals. So பால் அப்படின்றது என்ன ஒரு white கலர்ல இருக்க ஒரு liquid ஃபார்ம்ல இருக்க ஃபுட் தான். அது நமக்கு எதிட்ட இருந்து கிடைக்குது mammary glands of mammals-னா பால் ஊட்டக்கூடிய விலங்குகள்ட்ட இருந்து கிடைக்குது. It is a primary source of nutrition for infant mammals. So அந்த பிறந்த குழந்தைகளுக்கு அந்த பிறந்த பாலூட்டிகளுக்கு அதுதான் வந்து முதன்மையான ஒரு நியூட்ரிஷனா இருக்கு. We use milk in our daily life for the following. So நம்ம மில்க்ன்றத நம்ம டெய்லி லைஃப்ல ஒரு விதமா யூஸ் பண்றோம். So எந்தெந்த விதத்துல யூஸ் பண்றோம்ன்றத லிஸ்ட் அவுட் பண்ணிருக்காங்க. Milk is a daily essential product which is obtained from animals like cows, buffaloes, goats and camels. So milk வந்து கண்டிப்பா டெய்லி எல்லாரும் நம்ம கன்சியூம் பண்ண தான செய்றோம். So அது எதில இருந்தா நமக்கு கிடைக்குது cows பசுல இருந்து buffaloes எருமை goatனா ஆடு camels ஒட்டகம் இதல இருந்தா நமக்கு வந்து milk வந்து கிடைக்குது. Then next, milk is a necessary in our daily diet to prepare tea, coffee, ice creams, chocolate, sweets. So நம்ம டெய்லி சாப்பிடுற டீ, காஃபி, ஐஸ்கிரீம் இதெல்லாம் கூட என்ன இருக்கு மில்க் ப்ராடக்ட் வச்சு தான் அது வந்து ரெடி பண்றாங்க. நெக்ஸ்ட், highly recommended nutritive food containing protein and calcium are made from milk made, paneer, cheese, cream, butter, ghee and curd. So நமக்கு அதிகமா நியூட்ரிஷன் அதாவது புரோட்டீன் அண்ட் கால்சியம் தரக்கூடிய மில்க் கண்டென்ட் சேர்ந்த ஃபுட் இதெல்லாம்னா கீழே கொடுத்துருக்காங்க. அந்த பன்னீர் சீஸ் இதெல்லாம் தான் நமக்கு புரோட்டீன் அண்ட் கால்சியம் வந்து நிறைய கிடைக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் மில்க் பார்த்து முடிச்சிட்டோம். செகண்ட் ஃபுட் என்னன்னா எக்ஸ். Eggs are laid by a female bats of many different species to produce the young ones like a hen, duck, turkey and ostrich. So முட்டை எக்ன்றது முட்டைன்னு சொல்லுவோம். ஸோ அந்த முட்டை வந்து அந்த பெண் பறவைகள்ட்ட இருந்து கிடைக்குது. எந்த விதமான பெண் பறவைகள்னா ஹென்னா கோழி, டக்குனா வாத்து, டர்க்கினா வான் கோழின்னு சொல்லுவாங்க, ஆஸ்ட்ரிச் வந்து நெருப்பு கோழின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான பறவைகள்லாம் வந்து பெண் பறவைகள்லாம் அதோட இளம் உயிரிகள் அதாவது அதோட குழந்தைகளை வந்து பெறும்போது தான் அது அந்த முட்டையில இருந்து அந்த குழந்தைகள் வந்து வருது. ஓகேவா? வி யூஸ் திஸ் இன் ஆர் டெய்லி லைஃப் ஃபார் த ஃபாலோயிங். ஸோ இந்த எக்ஸை நம்ம டெய்லி லைஃப்க்கு எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம்னா தே ஆர் யூஸ்ட் இன் ஆர் டெய்லி டயட் டு கெட் எனர்ஜி அண்ட் குட் ஹெல்த். நம்மளுக்கு உடம்புக்கு தேவையான எனர்ஜி அண்ட் குட் ஹெல்த்துக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் எக் வந்து கன்சியூம் பண்ணுறோம். இட் இஸ் ஹைலி நியூட்ரிஷியஸ் அண்ட் ரிச் இன் ப்ரோட்டீன். ஸோ நியூட்ரிஷனும் சரி ப்ரோட்டீனும் சரி அதிகமாக முட்டையில் காணப்படுது. எக்ஸ் ஹாவ் அ 6 grams ஆஃப் ஹை குவாலிட்டி ப்ரோட்டீன். ஸோ 6 grams இருக்க ஒரு எக்கில் வந்து ஹைலி ப்ரோட்டீன் இருக்குன்னு சொல்கிறாங்க. எ ப்ரோட்டீன் பேக்டு பிரேக்ஃபாஸ்ட் ஹெல்ப்ஸ் அஸ் டு சஸ்டைன் அ மென்டல் அண்ட் ஃபிசிக்கல் எனர்ஜி த்ரூ அவுட் அ டே. ஸோ அதிகமாக ப்ரோட்டீன் இருக்கக்கூடிய இந்த முட்டையை வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த டே ஃபுல்லாக நம்மளோட மனநலம் மற்றும் உடல் நலம் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. கன்சூமிங் எக் டெய்லி இஸ் அ குட் ஃபார் எனி ஏஜ் பீப்புள். ஸோ எந்த வயதுடையவர்களாக நீங்கள் இருந்தாலுமே எக் வந்து டெய்லி கன்சியூம் பண்ணலாம். நெக்ஸ்ட், do you knowன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க ஹனி பத்தி. ஸோ இந்த ஹனி அப்படின்றது என்ன தேன்னு சொல்லுவாங்க தமிழ்ல. இது நம்ம எங்க இருந்து ஃபர்ஸ்ட் கிடைக்குதுன்னு பார்த்தோம்னா ஹனி இஸ் a sweet liquid produced by honey bees from the nectar of flowers. ஸோ நெக்டார் அப்படின்ற ஒரு மலர்ல இருந்து கிடைக்கக்கூடிய அந்த தேன் மாதிரி ஒரு இனிப்பான சாறு இருக்கும்ல, ஸோ அதுல இருந்தா தேன் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. இட் இஸ் எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் beehives by us. ஸோ அது நம்மளுக்கு தேனி வந்து அதை எடுத்துட்டு போகுது அந்த பூல இருந்து. நம்மளுக்கு அது எங்க இருந்து கிடைக்குது தேன் கூட்ல இருந்து கிடைக்குது. ஸோ beehives-னா என்ன தேன் கூடு. Next, raw organic wild honey is extracted from a selected hives by a tribal honey hunters who collected from jungles. So pure நம்மளுக்கான இயற்கையான அந்த தேன் கிடைக்கணும் அப்படின்னா காடுகளில் வாழக்கூடிய அந்த வேட்டையாடுங்க இருப்பாங்கல்ல, ஸோ அவங்க காட்டுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய தேன் கூடுல இருந்தால் தேனை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு வருவாங்க. Next, honey has more medical values and highly nutritious food. So ஹனியை பொறுத்த வரைக்கும் என்ன அது வந்து நம்மளுக்கு மருத்துவ ரீதியாக குணமுடையதாகவும் இருக்குது ப்ளஸ் ஹைலி நியூட்ரிஷியஸாகவும் இருக்குது. ஸோ இதுதான் என்னது பிஹேவ் அதாவது தேன் கூடு கொடுத்துருக்காங்க பாருங்க, இதுதான் தேன் கூடு. ஸோ அதுல இருந்தால் நம்மளுக்கு வந்து தேன் ட்ராப்லெட்ஸாக எடுப்பாங்க. நெக்ஸ்ட்,
ஹனி வந்து இப்போ பியூரா இம்பியூரா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்னா அதுக்கு ஒரு டெஸ்ட் கொடுத்துருக்காங்க. இஃப் a drop of honey reaches the bottom without dissolving then the honey is pure. இப்போ ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க, அந்த கிளாஸ்ல வந்து drop of honey விட்டீங்க அப்படின்னா ஸோ அது டிசால்வ் ஆகாமல், அதாவது கரையாமல் டேரெக்டாக அடியில் போய் இருந்துச்சு அப்படின்னா அது என்னது பியூர் ஹனி அப்படின்னு சொல்கிறாங்க. இஃப் த ட்ராப் ஆஃப் த ஹனி டிசால்வ்ஸ் பிஃபோர் ரீச்சிங் த பாட்டம் தென் த ஹனி இஸ் இம்பியூர். ஒருவேளை அது கீழே ரீச் பண்ணதுக்கு முன்னாடியே அது வந்து மிக்ஸ் ஆயிருச்சு அப்படின்னா அது என்னது இம்பியூரான ஹனி, தூய்மையானது கிடையாதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டூ யூ நோன்னு கொடுத்துருக்காங்க. ஒர்க்கர் பீஸ், அதாவது வேலைக்கார தேனின்னு சொல்லுவாங்க. த ஒர்க்கர் பீஸ் கலெக்ட் த நெக்டார் ஃப்ரம் த ஃப்ளவர்ஸ். ஸோ இந்த நெக்டார் ஃப்ளவர்லேருந்து அந்த இதை கலெக்ட் பண்ணுறது இதுதான், ஒர்க்கர் பீ தான் வந்து கலெக்ட் பண்ணுது. தி நியூரிஷ் த யங் ஒன்ஸ் அண்ட் ரிப்பேர் த பீ ஹிவ் அண்ட் ஆல்சோ ப்ரொடக்ட் இட். இது என்ன பண்ணுதுன்னா இளம் தேனீகளை இதுதான் வளர்க்குது, அது போக தேன் கூட வந்து பராமரிக்கிறது இதுதான். ஒருவேளை அது டேமேஜ் ஆச்சுன்னா அதை ரிப்பேர் பண்ணுறது இதுதான், ஒர்க்கர் பீ தான். நெக்ஸ்ட் மீட். மீட் இஸ் அ அனிமல் ஃப்ளஷ் தட் இஸ் ஈட்டன் ஆஸ் அ ஃபுட். மீட்ன்றது என்னது, அந்த அனிமல் இருக்கக்கூடிய அந்த ஒரு சதை சொல்லுவோம்ல, அதுதான் என்னது மீட்டாக வந்து நம்ம ஃபுட்டாக எடுத்துக்கிறோம். மோஸ்ட் ஆஃபன் இட் இஸ் யூஸ் டு டிஸ்கிரைப் skeletal muscle and fat that is found with it. ஸோ மோஸ்ட்லி நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அந்த சதை மற்றும் கொழுப்பை தான் நம்ம வந்து மீட்டாக எடுத்துக்கிறோம். Some people eat the flesh of animals such as chicken, sheep, rabbit, pig, goat, camel, buffalo, fish, crab, prawn, lobster and many more. So நம்ம நிறைய மனுஷங்க நம்ம என்னெல்லாம் மீட் இறைச்சி எடுத்துக்கிறோம் அப்படின்னா சிக்கனோடது, அதாவது கோழியோடது, ஷீப் ஆடோடது, ராபிட் முயலோடது, பிக் பன்னி, கோட்னா ஆடு, கேமல்னா ஒட்டகம், பஃபலோ எருமை, அப்புறம் ஃபிஷ்ஷு, கிராபு, ப்ரான்லாம், கிராப் வந்து நண்டுன்னு சொல்லுவாங்க, ப்ரான் வந்து என்னது ப்ரான் லாப்ஸ்டர்லாம் இறால் வகையில் வரும். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து என்ன பண்ணுறோம், மீட் வகையில் சேர்த்து அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் மனுஷங்க. நெக்ஸ்ட் அனிமல் மீட் இஸ் கன்சிடர்ட் as a part of diet by the most of our people. ஸோ நிறைய நம்மளுக்கு தேவையான டயட்டுக்கு வந்து நம்ம என்ன அனிமல் மீட் வந்து எல்லா மக்களுமே வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மீட் கன்சம்ஷன் இஸ் கன்சிடர்ட் எசென்ஷியல் ஃபார் இட்ஸ் நியூட்ரிட்டிவ் வேல்யூஸ். ஸோ மீட்டில் இருக்க அந்த நியூட்ரிஷன் வேல்யூக்காகவே நம்ம என்ன பண்ணுறோம், நிறைய பேர் மீட் வந்து கன்சியூம் பண்ணிக்கிறாங்க. எஸ்பெஷலி சிக்கன் ப்ரீடிங் இஸ் டன் இன் அ லார்ஜ் ஸ்கேல் இன் த ஃபார்ம் ஆஃப் poultry farming for economic purposes. அதாவது சிக்கன் வந்து அதிகமாக நம்ம எல்லாருமே சாப்பிட்றதுனால அது ஒரு எக்கனாமிக் பர்பஸ்க்காக, பொருளாதார ரீதியாக நம்ம வந்து கோழி பண்ணைகள் பெருசாக வச்சு அதுல இருந்து நம்மளுக்கு தேவையான முட்டைகள்லாம் தயாரிச்சுக்கிறோம். ஸோ என்னது இப்போ நெக்ஸ்ட் பார்க்க போனால் போல்ட்ரி ஃபார்மிங், கோழி பண்ணை எப்படி அமைக்கிறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். போல்ட்ரி ஃபார்மிங் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் ரைசிங் டொமஸ்டிகேட்டட் பேர்ட்ஸ் சச் அஸ் சிக்கன், டக், டர்க்கி அண்ட் கீஸ் ஃபார் த பர்பஸ் ஆஃப் கெட்டிங் மீட் அண்ட் எக் ஃபார் ஃபுட். ஸோ போல்ட்ரி ஃபார்மிங் கோழி பண்ணை அமைக்கிறதுன்னு எதுக்காகனா நம்மளுக்கு தேவையான சிக்கன், அந்த எக்கு, அந்த மாதிரி மீட்டு ஃபுட்டு, இறைச்சிக்காகவும் முட்டைக்காகவும் நம்ம வந்து சச் அஸ் என்னது சிக்கன், டக், டர்க்கி, கீஸ் இந்த மாதிரியான பேர்ட்ஸ் எல்லாம் நம்ம வளர்க்குறோம்ல, அதுதான். Poultries are reared in large numbers and chickens being the most common one. ஸோ நிறைய poultry பண்ணைகள் இருந்தாலுமே அதில் வந்து கோழி பண்ணை தான் அதிகமான பேர் வந்து வச்சுட்டு இருக்காங்க. ஓகேவா? சிக்கன்ஸ் ஆர் broadly of two types. சிக்கன்ஸ் வந்து ரெண்டு டைப்ஸில் இருக்கான். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் லேயர்ஸ், அதாவது எக் லேயிங் சிக்கன்ஸ், முட்டைக்காகவே சில கோழியை வளர்ப்பாங்க, அதுதான் என்னது லேயர்ஸ். செகண்ட் ஒன் பிராய்லர்ஸ், ஒன்ஸ் தட் ஆர் reared for meat. அதாவது இந்த வகை என்னன்னா முட்டைக்காக இல்லாமல் அந்த இறைச்சிக்காகவே மீட்டுக்காகவே என்னது அந்த கோழிகளை வந்து வளர்ப்பாங்க. Next, poultry farming requires safe and sufficient space for the birds. Poultry farming அதாவது அந்த கோழி பண்ணையை பொறுத்த வரைக்கும் ஸ்பேஷியஸாக காற்றோட்டமானதா பாதுகாப்பான இடமா அந்த பேர்ட்ஸ்க்கு அது இருக்கணும். Plenty of water and proper ventilation and regular feed that is rich in proteins, fats and vitamins. ஸோ அதுக்கு அதிகமான தண்ணி கொடுக்கணும், அதே மாதிரி அதுக்கு தேவையான காற்றோட்டம் கிடைக்கணும். நம்ம கொடுக்குற சாப்பாடு எப்படி இருக்கணும், ப்ரோட்டீன் அண்ட் விட்டமின்ஸ் அதிகம் உள்ளதாக வந்து அந்த கோழிக்கு வந்து நம்ம சாப்பாடு கொடுக்கணும். Poultry feed is comprised of a maize, wheat, millet and rice bran in mashed form and groundnut cakes. ஸோ மேஷ்னா நம்ம நல்ல நசிச்சு இந்த மாதிரி மீட், வீட்டு, மெய்ஸ், மில்லட் அண்ட் ரைஸ் பேன், அப்புறம் கிரவுண்ட் இதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணலாம், அதுக்கு உணவாக வந்து நம்ம கொடுக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் டிசீசஸ். ஸோ இந்த பால்ட்ரி ஃபார்மிங் பார்த்தோம். இப்போ இங்கே இருக்கக்கூடிய அந்த பேர்ட்ஸ்க்கு என்னென்ன விதமான டிசீஸ் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, பால்ட்ரி பேர்ட்ஸ் சஃபர் ஃப்ரம் வேரியஸ் டிசீசஸ் காஸ்டு பை சம் மைக்ரோப்ஸ். ஸோ ஏதோ ஒரு மைக்ரோப்ஸ்னால ஏற்படக்கூடிய நோய்கள் தான் இதுக்கு இந்த பால்ட்ரி பேர்ட்ஸ்க்கு வருது. இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு கீப் தேர் ஷெல்டர்ஸ் கிளீன் அண்ட் கெட் த பேர்ட்ஸ் வேக்சினேட்டட் அகேன்ஸ்ட் காமன் டிசீசஸ். ஸோ நம்ம இதுக்கு பண்ண வேண்டியது என்னன்னா, டிசீஸ் வராமல் இருக்கிறதுக்கு அது இருக்கக்கூடிய பிளேஸை வந்து ஷெல்டர்னா என்னது பிளேஸ், அது இருக்கக்கூடிய பிளேஸை நீட்டாக வச்சுக்கணும். ப்ளஸ் அதுக்கு போட வேண்டிய வேக்சினை வந்து நம்ம கரெக்டாக போட்டுறணும். Some of the common diseases of poultry bats are the following. ஸோ காமனாக வரக்கூடிய சில டிசீசஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் சால்மோனலிசிஸ். இது என்ன சொல்லுவாங்கன்னா
டயரியா அப்படின்னு சொல்லுவாங்க, வயிற்றுப்போக்கு. ஓகேவா, இதுக்கு எதனால வருதுன்னா காஸ்ட் பை அ பாக்டீரியா. தென் நெக்ஸ்ட் ஒன் ராணிகட் டிசீஸ், இது வந்து ஃபால் பாக்ஸ், அதாவது அம்மை நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதனால வருதுன்னா காஸ்ட் பை அ வைரஸ். அண்ட் தென் அஸ்பெர்ஜில்லஸ் அப்படின்னா இது எதனால வருதுன்னா காஸ்ட் பை அ ஃபங்கஸ். ஃபங்கஸ்னா என்னது, பூஞ்சைன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ இதான் வந்து காமனாக வரக்கூடிய டிசீசஸ். தென் நெக்ஸ்ட் ஒன் அனிமல் ப்ராடக்ட்ஸ் யூஸ்ட் அஸ் அ கிளாத்திங். ஸோ அனிமல்கிட்ட இருந்து நம்மளுக்கு தேவையான கிளாத்ஸ் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். அனிமல் ஹேர் ஹேஸ் அ கிரேட் டிமாண்ட். ஸோ விலங்குகளோட அந்த ரோமங்களுக்கு வந்து ரொம்ப விலை மதிப்பு இருக்குது. ஓகேவா, டிமாண்ட்னா நிறைய தேவைகள் இருக்குது அந்த மாதிரி. த ஹேர் ஃப்ரம் கோட் அண்ட் ஷீப் இஸ் யூஸ்ட் ஃபார் மேனுஃபேக்சரிங் உலன் கிளாத், ஷால்ஸ் அண்ட் பிளாங்கெட்ஸ், மஃப்ளர்ஸ் அண்ட் ஷாக்ஸ். ஸோ ஆடு மற்றும் அந்த செம்மறி ஆடு சொல்லுவோம், அதுலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த ஹேர்லாம் நம்ம வந்து இந்த மாதிரி உலன் கிளாத்ஸ், ஷால்ஸ் இதெல்லாம் தயாரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம். சிமிலர்லி ஹார்ஸ் ஹேர் இஸ் யூஸ்ட் அஸ் அ பிரிஸ்லஸ் இன் ஸ்மால் பெயிண்டிங் ப்ரஷஸ். ஸோ அதே மாதிரி குதிரையோட அந்த ஹேர் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா பெயிண்டிங்ல பிரஷஸ் யூஸ் பண்ணுவாங்கல்ல, அதுக்காக யூஸ் பண்ணிக்கிறோம். Even for animals, including the skin, is used to make a warm and modern style clothes. So அது போக வேற எதுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம்னா அந்த வெதுவெதுப்பா இருக்கக்கூடிய நம்ம நியூ மாடர்ன் ட்ரெஸ்ஸஸ் தயாரிக்கிறதுக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் அனிமல் ஃபைபர்ஸ். அனிமல் ஃபைபர்ஸ்னா என்னன்னா விலங்கு இலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. சம் ஃபேப்ரிக் ஃபைபர்ஸ் such as a cotton, jute, silk are called a natural fibers. ஸோ இதெல்லாம் என்ன சொல்கிறோம், காட்டன், ஜூட், சில்க் எல்லாம் இயற்கையான இலைகள் அப்படின்னு சொல்கிறோம். இதில் காட்டன் அண்ட் ஜூட் ஆர் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் அ பிளான்ட் ஃபைபர்ஸ், அதாவது இயற்கையான இலைகளுக்கு எக்ஸாம்பிள்ஸ். அப்போ wool and silk fibers are examples of which animal fibers, அதாவது விலங்கு இலைகளுக்கு எக்ஸாம்பிள். அப்போ wool அப்படின்றது நமக்கு எங்கேருந்து கிடைக்குதுன்னா wool is obtained from the fleece of a sheep or a goat. ஸோ ஆடு இல்லைனா செம்மறி ஆடோட அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த ரோமங்கள் இருக்கும்ல, அதுல இருந்தா நமக்கு என்ன கிடைக்குது, wool வந்து கிடைக்குது. It is also obtained from the hair of rabbit, yak and camel. ஸோ இந்த rabbit, yak, camelோட ஹேர்ல இருந்தும் நம்ம அது கிடைக்குது. Silk fiber is obtained from the cocoon of silkworm. ஸோ பட்டுப்புழுவோட இதுல இருந்தா நமக்கு என்ன கிடைக்குது, silk fiber வந்து கிடைக்குது, பட்டு இலை கிடைக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து wool பத்தி பார்ப்போம். ஸோ அது எப்படி நம்மளுக்கு கிடைக்குது, இந்த wool cloths வந்து நம்ம எந்த பீரியட்ல யூஸ் பண்ணுவோம்னா வின்டர் பீரியட்ல அதிகமாக யூஸ் பண்ணுவோம். Wool is a fiber derived from the fur of animals of the caprine family, principally sheep. So caprine அப்படின்ற ஒரு ஃபேமிலியில இருந்தா இந்த wool அப்படின்ற ஃபைபர் நமக்கு கிடைக்குது. ஸோ அது மெயினாக எதுல இருந்து கிடைக்குதுன்னா principally sheep, அதாவது செம்மறி ஆடுல இருந்து கிடைக்குது. The hair of other mammals like goat, yak, alpaca and rabbit may also be called a wool. இது தவிர இந்த மற்ற இப்போ சொன்ன இதுல இருந்து கிடைக்கிறதும் என்னதுதான் wool அப்படின்ற சொல்றோம். அதாவது woolனா கம்பளி. Mostly wool is produced from the outer coat of a sheep. The processing of wool involves 5 major steps. So ஒரு கம்பளி தயாரிக்கிறது வந்து 5 major steps இருக்காம். They are as follows: shearing, grading or sorting, or washing or scouting, carding and spinning. So இதான் என்னது அந்த 5 major steps. So ஒரு ஸ்டெப்ஸை பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது, shearing. The flesh of a sheep is removed from its body. அதாவது ஃப்ளஷ்னா என்னது, அதோட மேலே இருக்கக்கூடிய அந்த ரோமங்களை என்ன பண்ணுறோம், நம்ம நீக்கிறோம்ல, தோல்ல இருந்து கத்திரிச்சு எடுக்கிறோம். ஓகேவா, அதான் ஃபர்ஸ்ட் step. This is called as shearing. Then next one, grading or sorting. Grading or sorting அப்படின்னா the fleece from the same sheep may be different from different parts of the body. It is sorted out into separate piles of a similar nature. This is known as grading and sorting. அதாவது ஒரே அனிமல் இருந்து வெவ்வேறு இடத்துல இருந்து எடுத்த ரோமங்கள் இல்ல வேற வேற இதுல இருந்து எடுத்ததை தனித்தனியா பிரிச்சு வைக்கிறாங்களே, ஸோ அதுதான் grading and sorting. Next, washing or scouting. Washing என்னன்னா the sheared skin is washed thoroughly with the soap or detergents to remove dirt, dust and grease. அதாவது அந்த தோலை எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம ஸ்கின்னை என்ன பண்றோம்னா அதுல நிறைய டஸ்ட், கிரீஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும்ல, ஸோ அந்த தூசி எல்லாம் போகிற மாதிரி நம்ம வந்து சோப் வச்சோ டிடர்ஜென்ட் வச்சோ அதை வந்து வாஷ் பண்றதா என்னது, வாஷிங் ஆர் ஸ்கவுட்டிங். நெக்ஸ்ட் ஒன், carding. The dried wool is carefully removed. அதை நம்ம காயெல்லாம் வச்சதுக்கு அப்புறம் அதை கவனமா எடுத்து வந்து நம்ம ரிமூவ் பண்ணி வச்சுக்கிறோம். These fibers then passed through the rollers which are covered with the fine sheet of thin wire teeth. ஸோ அதுக்கப்புறம் நம்ம அதை என்ன பண்றோம்னா ஒரு ரோலர்ஸ்குள்ள விட்டு thin wire teeth-ஆ வந்து நம்ம மாத்துறோம். This process arranges the wool into a flat sheet called a web. ஸோ இந்த ப்ராசஸ்க்கு அப்புறம் தான் நம்மளுக்கு அந்த wool வந்து என்னவா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது, வெப், அதாவது வலை அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. நெக்ஸ்ட் ஒன், ஸ்பின்னிங். இப்போ நம்மளுக்கு மேலே கிடைச்சிச்சுல ஒரு வெப், the web is drawn into a narrow strand and then passed through the spinning machine. அந்த வெப் என்ன பண்றோம், நம்ம ஸ்பின்னிங் மிஷின்குள்ள அனுப்புறோம். The spinning machine twists the strands into a yarn. அந்த ஸ்பின்னிங் மிஷின் என்ன பண்ணுது, அதை திரும்ப அந்த ஒரு பந்து மாதிரியான உருண்டை மாதிரி மாற்றுது, யான் மாதிரி. ஓகேவா, திஸ் யான் இஸ் எய்தர் வீவ்ட் இன்டு அ ஃபேப்ரிக் ஆர் ரிட்டைன்ட் ஃபார் நெட்டிங். ஸோ இதுக்கப்புறம் தான் நம்ம இதை என்ன பண்ணுறோம், அந்த பின்னல் மாதிரி பின்னி நம்மளுக்கு தேவையான நம்ம ட்ரெஸ்ஸஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா, நெக்ஸ்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் அ wool. ஒரு woolன்றதை என்ன பார்த்தோம், கம்ப்ளைண்ட் பார்த்தோம்ல, ஸோ அதோட அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், இட் ரெசிஸ்டன்ட் டு ஹீட்,
வாட்டர் வியர் அண்ட் டியர். ஸோ அது வந்து வெப்பம், அந்த வாட்டர் தண்ணீர், அப்புறம் இது வந்து என்னது ஈஸியாக கிளியாது, வியர் அண்ட் டியர் கிழிஞ்சு போகாது. நெக்ஸ்ட் இட் அப்சர்வ்ஸ் மாய்ஸ்சர். ஓகேவா, மாய்ஸ்சர்னா என்னது ஈரப்பதம், ஈரப்பதத்தை வந்து அது என்ன பண்ணும் அப்சர்வ் பண்ணிக்கும். நெக்ஸ்ட் wool insulates against cold. அதாவது அந்த குளிருக்கு எதிராக வந்து wool அதாவது கம்பளி வந்து செயல்படும். அதனால தான் நம்ம வின்டர் சீசனில் வந்து wool ட்ரெஸ்ஸஸ் வந்து போடுறோம். ஓகேவா, ஸோ wool இஸ் அ குட் இன்சுலேட்டர். அதனால wool வந்து என்னது குட் இன்சுலேட்டர்னா என்னது ஒரு வெப்ப கடத்தியா, சிறந்த வெப்ப கடத்தியா இருக்கு. நெக்ஸ்ட் இட் டஸ் நாட் wrinkle easily. wrinkleனா என்னன்னா சுருங்குறது. சம் ட்ரெஸ் நம்ம பார்த்தோம்னா காட்டன் ட்ரெஸ்லாம் ஈஸியாக wrinkle ஆகலாம், அதாவது சுருங்கிரும். பட் wool ட்ரெஸ் வந்து என்ன பண்ணாது, ஈஸியாக வந்து wrinkle ஆகாது. நெக்ஸ்ட் யூசஸ் ஆஃப் அ wool. எதுக்கெல்லாம் நம்மளுக்கு wool யூஸ் ஆகுதுன்னு கொடுத்துருக்காங்க. wool is a multifunctional fiber with a range of diameters that makes it suitable for clothing, household fabrics and technical textiles. ஸோ நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம்னா wool வந்து நம்மளோட கிளாத்திங்க்கு, ஹவுஸ் ஹோல்ட் ஃபேப்ரிக்ஸ்க்கு, டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ்க்கு எல்லா இடத்துலையுமே அதோட அந்த டயமீட்டருக்கு ஏற்ற மாதிரி அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா, நெக்ஸ்ட் 2/3 of a wool is used in the manufacture of garments including sweaters, dresses, coats and active sports wear. ஸோ 2/3 மூணுல 2 பங்கு நம்ம எது wool வந்து எதுக்கு தான் யூஸ் பண்ணுறோம், நம்மளோட ஸ்வெட்டர் தயாரிக்கிறதுக்கு, நம்ம போடுற ட்ரெஸ்ஸு, கோட்டு, அதுக்கப்புறம் இந்த விளையாட்டு துறையில் இருக்கவங்கலாம் போடுவாங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸஸ் யூஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து காமனாக யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பிளெண்டட் வித் த அதர் நேச்சுரல் ஆர் சிந்தட்டிக் ஃபைபர்ஸ், wool used as a hats, drape and crease resistance blankets, anti-static and noise absorbing carpets. ஸோ இது என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த woolஸை வந்து நம்ம நேச்சுரலாக இருக்க இல்லை சிந்தட்டிக்காக இருக்கக்கூடிய இயற்கையான செயற்கையான மற்ற இலைகள் ஃபைபர்ஸ் கூட நம்ம ஆட் பண்ணி என்னெல்லாம் நம்ம தயாரிக்கலாம். அதாவது இப்போ மடிக்கும் போது அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய போர்வைகள், அப்புறம் வந்து சவுண்ட் அப்சர்வ் பண்ணக்கூடிய மாதிரியான விரிப்புகள், அதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணலாம், சவுண்ட் நாய்ஸ் அப்சர்விங் கார்பெட்ஸ்லாம் வந்து நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணலாம். நெக்ஸ்ட் சில்க் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ சில்க் அப்படின்றத நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம், அப்படி தானே நிறைய ஃபங்க்ஷனுக்கு நம்ம போகும்போது அந்த சில்க் சாரீ, சில்க் ட்ரெஸ்ஸஸ்லாம் போடுவோம்ல. ஸோ அந்த சில்க்ஸ் எங்கேருந்து கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, சில்க் இஸ் த செக்ரீஷன்ஸ் ஆஃப் த சில்க் மோத். அதாவது சில்க் வந்து நம்மளுக்கு எங்கேருந்து தான் கிடைக்குது, அந்த பட்டுப்புழுவில் இருந்து தான் நம்மளுக்கு கிடைக்குது. சில்க் இஸ் அப்டைன்ட் ஃப்ரம் த கோகோன் ஆஃப் சில்க் வார்ம்ஸ் விச் ஃபீட் ஆன் த மல்பெரி லீவ்ஸ். ஸோ மல்பெரி இலையை சாப்பிடக்கூடிய ஒரு பட்டுப்புழுட்டு இருந்தால் நம்மளுக்கு என்ன கிடைக்குது, சில்க் வந்து கிடைக்குது. சில்க் வார்ம்ஸ் லிவ் ஃபார் அ வெரி ஷார்ட் டைம், ஒன்லி அபவுட் 2 months. ரொம்ப குறுகிய காலம் தான் இந்த சில்க், அதாவது என்ன சில்க் வார்ம்ஸ், அதாவது பட்டுப்புழு வந்து வாழுது. எவ்வளோதான் 2 months தான். டியூரிங் திஸ் பீரியட் தே பாஸ் த்ரூ 4 stages ஆஃப் டெவலப்மெண்ட். ஸோ இந்த 2 monthsன்ற டைம்குள்ளே அது வந்து 4 stages ஆஃப் லைஃப்பை வந்து அது வந்து என்ன பண்ணணும், பாஸ் பண்ணணும். தே ஆர் எக்ஸ், caterpillars, cocoon and adult moth. So அது 4 types இருக்கு. ஃபர்ஸ்ட் என்னது eggs, ரெண்டாவது caterpillars, third one is cocoon and fourth one is adult moth. These stages are called as the life cycle of a silk worm. Silk worm, அதாவது இந்த 4 ஸ்டேஜ் தான் என்ன சொல்கிறோம், ஒரு சில்க் வார்மோட லைஃப் சைக்கிள் அப்படின்னு சொல்கிறோம், வாழ்க்கை சுழற்சின்னு சொல்லுவாங்கல்ல அது. நெக்ஸ்ட் the cultivation and production of a silk is known as a cherry culture. ஒரு பட்டுப்புழுவை நம்ம வளர்த்து அதுலேருந்து பட்டு தயாரிக்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா செரி கல்ச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. An adult female silk moth lays about 500 eggs. ஒரு அடல்ட்டாக இருக்கக்கூடிய ஃபீமேல் சில்க் மாத் வந்து எத்தனை எக்ஸை வந்து லேஸ் பண்ணது, இடுது 500 முட்டைகளை வந்து இடுது. The eggs are then kept in a cold storage for 6 weeks. ஸோ அதுக்கப்புறம் இந்த முட்டையை என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு 6 weeksக்கு வந்து ஒரு கூலான இடத்துல வந்து வச்சிடறாங்க. Then the eggs are placed in the incubator. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, இன்குபேட்டருக்குள்ளே அந்த எக்ஸை வந்து வைக்கிறாங்க. After about 10 days the eggs hatch out and the larvae spend the next 35 days eating a mulberry leaves. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அது வந்து லார்வையாக மாறி 35 டேஸ்க்கு வந்து மல்பெரி லீவ்ஸை வந்து சாப்பிட்டுட்டு இருக்கு. ஸோ இதுதான் ஒரு லைஃப் சைக்கிள் ஆஃப் அ பட்டர்ஃப்ளை. எக்கு, அதுக்கப்புறம் கேட்டர்பில்லர், அதுக்கப்புறம் புப்பா அல்லது கொக்கோன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து எமர்ஜிங் பட்டர்ஃப்ளையாக மாறி அடுத்து அடல்ட் பட்டர்ஃப்ளையாக மாறுது. ஸோ திஸ் இஸ் அ லைஃப் சைக்கிள் ஆஃப் அ பட்டர்ஃப்ளை. நெக்ஸ்ட் the silk worms spend about 5 days producing silk and spinning its cocoon of a single long thread. ஒரு single long thread 5 daysல வந்து அது ப்ரொடியூஸ் பண்ணுது. The cocoons are boiled to make it easier to unwind the silk and kill the pupae inside. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு அந்த கூட்டுப்புழுன்னு சொல்லுவாங்க, அந்த கூட்டுப்புழுவை வந்து நம்ம கொதிநீரில் பாயில்டு வாட்டரில் போட்டு நம்மளுக்கு தேவையான அந்த சில்கை மட்டும் அந்த புப்பே அப்படின்றத வந்து நம்ம கில் பண்ணி நம்மளுக்கு தேவையான சில்கை எடுத்துக்கிறோம். If the silk moths were allowed to hatch, the long silk fibers will get turned by a hatching of moth. ஒருவேளை நம்ம அந்த சில்க் மாத்ஸை வந்து அப்படியே இந்த கொதிக்க விடாமல் எடுத்தோம் அப்படின்னா என்ன பண்ணாது, அது நம்மளுக்கு தேவையான மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக கிடைக்காது, அது உடஞ்சு கிடைக்கும். The cocoons are unwound and then the individual silk filament is reeled together to form a thread large enough for a weaving. The silk thread is cleaned, dyed, woven into fabric. அதுக்கப்புறம் தான் அந்த silk thread வந்து நம்ம க்ளீன் பண்ணி டைட் பண்ணி நமக்கு தேவையான கலர்ஸ் ஆட் பண்ணி ஃபேப்ரிக்காக யூஸ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் characteristics features of a silk. First, it is very soft and comfortable and versatile.
நெக்ஸ்ட் இட் கேன் பி ஈஸிலி டைடு. ஈஸியாக எந்த கலர்ஸ் வேணாலும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம், அதான் டைடுன்னு சொல்லுவாங்க. இட் இஸ் த ஸ்ட்ராங்கஸ்ட் நேச்சுரல் ஃபைபர். ஓகேவா, அது ஸ்ட்ராங்கான இயற்கையான ஒரு ஸ்ட்ராங்கான இலைன்னு சொல்லுவாங்க. இட் ஹாஸ் அ புவர் ரெசிஸ்டன்ஸ் டு சன்லைட் எக்ஸ்போஷர். ஓகேவா, ஸோ சன்லைட் எக்ஸ்போஷருக்கு எப்படி இருக்கும், புவர் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட் யூசஸ் ஆஃப் அ சில்க். சில்க் ஹேஸ் நேச்சுரல் பியூட்டி அண்ட் எலகன்ஸ். அப்படி தானே, சில்க் நார்மலாக பார்த்தாலே அது ஒரு எலகன்ஸ், அது ஒரு என்ன சொல்ல, பார்க்கவே ஒரு ஆடம்பரமாக தர்ற மாதிரி இருக்கும். இட் கிவ்ஸ் அ கம்ஃபர்ட் அண்ட் வார்ம் வெதர் அண்ட் வார்ம்த் டியூரிங் அ கோல்டர் மந்த்ஸ். ஸோ நார்மல் டைமில் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு யூஸ் பண்ணிக்கிறது வார்மாகவும், ரொம்ப கோல்டான டைமில் நம்மளுக்கு கதகதப்பானதாகவும் சில்க் வந்து இருக்குது. இட் இஸ் யூஸ்ட் இன் அ மேனுஃபேக்சர் ஆஃப் கிளாசிக்கல் அண்ட் ஹை ஃபேஷன் கிளாத்ஸ், மாடர்ன் ட்ரெஸ்ஸஸ், பர்டிகுலர்லி சில்க் சாரீஸ் அண்ட் எலகன்ட் ஆஃப் பியூட்டிஃபுல் ட்ரெஸ்ஸஸ். ஸோ சில்க்ஸை வச்சு நம்ம நிறைய சில்க் சாரீ, எலகன்ட் ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வந்து மேனுஃபேக்சரிங் பண்றாங்க. இட் இஸ் ஆல்சோ யூஸ்ட் இன் அ ஹவுஸ் ஹோல்ட் ஃபார் மேக்கிங் வால் ஹேங்கிங்ஸ், கர்டன்ஸ், ரக்ஸ் அண்ட் கார்பெட்ஸ். ஸோ வேறு எதுக்கெல்லாம் நம்ம அந்த சில்கை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளோட வால் ஹேங்கிங்ஸ், கர்டன்ஸ், அப்புறம் அந்த கார்பெட்ஸ் இதெல்லாம் தயாரிக்கிறதுக்கும் என்ன பண்ணுறாங்க, இந்த சில்க் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இட் இஸ் ஆல்சோ பீயிங் யூஸ்ட் இன் த மேனுஃபேக்சர் ஆஃப் சர்ஜிக்கல் த்ரெட்ஸ் ஃபார் சச்சஸ். அதாவது நம்ம அறுவை சிகிச்சைக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த சர்ஜிக்கல் த்ரெட்ஸுக்கு வந்து எதை பயன்படுத்துகிறோம், அந்த சில்கை வந்து பயன்படுத்துகிறாங்க. நெக்ஸ்ட் டூ யூ நோன் கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்தியா இஸ் த வேர்ல்ட் செகண்ட் லார்ஜஸ்ட் சில்க் ப்ரொடியூசிங் கண்ட்ரி. ஸோ இந்தியா வந்து எத்தனையாவது இடத்துல இருக்குது, 2வது இடத்துல இருக்குது சில்க் ப்ரொடியூஸ் பண்ணுறதுல. அதில் தமிழ்நாட்டில் ஃபேமஸான பிளேசஸ் என்னெல்லாம்னா காஞ்சிபுரம், திருபுவனம் அண்ட் ஆரணி ஆர் ஃபேமஸ் பிளேசஸ் ஃபார் சில்க் ப்ரொடக்ஷன் இன் தமிழ்நாடு. நெக்ஸ்ட் ஹசார்ட்ஸ் இன் சில்க் அண்ட் வூல் இண்டஸ்ட்ரி. ஸோ ஒரு இண்டஸ்ட்ரின்னு எடுத்துகிட்டோம் அப்படின்னாலே கண்டிப்பாக ஹசார்ட்ஸ் வந்து ஹசார்ட்ஸ், அதாவது பாதிப்புகள், ஆக்சிடென்ட் அந்த மாதிரி சொல்லுவோம்ல, பேரிடர்னு சொல்லுவாங்க ஹசார்ட்ஸ்னா. ஸோ அதெல்லாம் நடக்காமல் இருக்காது. அந்த மாதிரி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஹசார்ட்ஸ் இன் சில்க் இண்டஸ்ட்ரி. சில்க் இண்டஸ்ட்ரியில் எந்த மாதிரியான ஹசார்ட்ஸ்னு பார்க்கலாம். ஜென்ரலி த ஒர்க்கர்ஸ் இன் சில்க் இண்டஸ்ட்ரி அஃபெக்டட் வித் ஆர்த்ரைட்டிஸ் இஸ் they stand for a long time reeling the silk into yarn. ஸோ அவங்க ரெகுலராக கண்டினியூஸாக நின்றுக்கிட்டே இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா, அவங்களுக்கு வந்து மூட்டு வலி அதிகமாக வரும். நின்றுக்கிட்டே வந்து அந்த நூலை உள்ளே விட்டு பண்ணி எடுத்துக்கிட்டே இருக்காங்களா அந்த வீவிங் பண்ணுறது, அதனால். தே ஆல்சோ டெவலப் பேக் பெயின் அண்ட் விஷனரி ப்ராப்ளம் அண்ட் ஸ்கின் இன்ஜுரிஸ். அது போக அவங்களுக்கு வந்து முதுகு வலி, அது போக பார்வை குறைபாடு, அது போக ஸ்கின் அலர்ஜிஸ்லாம் வரும். சம்டைம் தே மே சஃபர் ஃப்ரம் ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் லைக் ஆஸ்துமா அண்ட் bronchitis டியூ டு புவர் வென்டிலேட்டட் ஏரியா ஆஃப் தேர் ஒர்க். சம்டைம்ஸ் அவங்களுக்கு வந்து ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம், சுவாச கோளாறுகள்னு சொல்லுவாங்க. ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்னா ஆஸ்துமா, அதுக்கப்புறம் அந்த தொண்டையில் ஏற்படக்கூடிய நோய்கள் அந்த மாதிரியானது என்ன பண்ணும், இந்த மார்பு சளிங்கலாம் சொல்லுவோம். ஸோ அதெல்லாம் வந்து புவர் வென்டிலேட்டட், அதாவது காற்றோட்டம் அதிகமாக இல்லாத காரணத்தினால இந்த நோய்கள் வந்து ஏற்படும். சிமிலர்லி ஹசார்ட்ஸ் இன் வூல் இண்டஸ்ட்ரி. இப்போ சில்க் பார்த்தோமா, வூல் இண்டஸ்ட்ரியில் பார்த்தோம்னா the workers are exposed to various chemicals and detergents which causes allergies to the skin. ஸோ நம்ம ஸ்கின்னுக்கு அலர்ஜி ஆகக்கூடிய நிறைய டிட்டர்ஜென்ட் அண்ட் கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க வூல் இண்டஸ்ட்ரியில். நம்ம பார்த்தோம்ல, ஒரு க்ளீன் பண்ணுவாங்க டிட்டர்ஜென்ட் வச்சுன்னு பார்த்தோம்ல. ஸோ அதில் நிறைய கெமிக்கல்ஸ் யூஸ் ஆகிறதுனால அவங்களுக்கு வந்து ஸ்கின் அலர்ஜிஸ் சம்மந்தமாக நிறைய வருது. They also get infected to anthrax bacterium which leads to fatal dead disease called the Sotters disease. So anthrax அப்படின்ற ஒரு பாக்டீரியா மூலமா வரக்கூடிய டிசீஸும் என்ன பண்ணுது, அங்கே ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வருது. Anthrax is caused by Bacillus anthracis by handling contaminated animal hair and contact with the livestock during a hair processing. ஸோ அந்த ஆந்த்ராக்ஸ் வந்த ஒரு அனிமலோட அந்த ஹேரையோ அந்த அதோட இதையோ வந்து தோலையோ ஸ்கின்னையோ நம்ம யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கும் வந்து என்ன வரலாம், அந்த ஆந்த்ராக்ஸ்ன்ற டிசீஸ் வந்து வரலாம். The symptoms are fever, cough, shortness of breath similar to a typical pneumonia. ஸோ இது இந்த ஆந்த்ராக்ஸ்னால வர டிசீஸ்னால வரக்கூடிய சிம்டம்ஸ் எப்படி இருக்குன்னா, நிமோனியாவுக்கு வரக்கூடிய சிம்டம்ஸ் கூட சிமிலராக இருக்கு. நெக்ஸ்ட் சம்டைம்ஸ் இட் மே லீட்ஸ் டு நாசியா, வாமிட்டிங் அண்ட் டயரியா. சம்டைம்ஸ் இது வந்து நம்மளுக்கு வாமிட்டிங், வாந்தி எடுக்கிறது, டயரியா, வயிற்றுப்போக்கு இதெல்லாம் ஏற்படுறது கூட சம்டைம்ஸ் சிம்டம்ஸாக இருக்கு. நெக்ஸ்ட் ட்ரீட்மெண்ட். ஸோ இதுக்கான ட்ரீட்மெண்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னா, பென்சிலின் ஆர் ciprofloxacin is given as the best medicine for treatment of anthrax. Then the spread of disease is controlled by vaccination of animals and by burning or burial of infected animals carcasses. So ஒன்று என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் வந்து பெஸ்ட் மெடிசன் பென்சிலின் ஆர் சிப்ரோஃப்ளாக்சின் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த அனிமலுக்கு கரெக்டாக நம்ம வேக்சினேஷன் போட்டிருக்கணும். அப்படியே ஒருவேளை அந்த இறந்து போன அனிமல்ஸ், அந்த நோயால் பாதிக்கப்பட்ட இறந்து போன அனிமல்ஸ் நம்ம என்ன பண்ணணும், ஒன்று ஆழமாக குழி தோண்டி புதைக்கணும், இல்லைனா அதை வந்து நம்ம வந்து எரிச்சிடணும். இட் இஸ் த டியூட்டி ஆஃப் எம்ப்ளாயர் டு டேக் கேர் ஆஃப் த இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர்ஸ் பை ப்ரொவைடிங் ஹைஜீனிக் அண்ட் வெல் வென்டிலேட்டட் ஒர்க் பிளேஸ். ஸோ ஒரு ஓனருமே அங்கே வேலை பார்க்குற தொழிலாளர்கள் நல்ல காற்றோட்டமான இடத்துல இருக்காங்களா, ஹைஜீனிக் அவங்களுக்கு தேவையான சுகாதாரம் இருக்குதான்றதை வந்து அவங்க அதை பார்த்துக்க வேண்டியது ஒரு ஓனர்
ஓனரோட கடமை தான். நெக்ஸ்ட் செரிகல்ச்சர் அண்ட் அஹிம்சா சில்க், பீஸ் சில்க்னு சொல்லுவாங்க. ஸோ செரிகல்ச்சர்னா என்னன்னு பார்த்தோம், பட்டுப்பூச்சியை வளர்க்குற அந்த முறைக்கு பேர் தான் செரிகல்ச்சர்னு பார்த்தோம்ல. ஸோ செரிகல்ச்சர் ஆர் சில்க் ஃபார்மிங் இஸ் த கல்டிவேஷன் ஆஃப் சில்க் வார்ம் டு ப்ரொடியூஸ் சில்க். ஸோ பட்டு புழுவிலிருந்து நம்மளுக்கு தேவையான பட்டை தயாரிக்கிறது தான் செரிகல்ச்சர் ஆர் சில்க் ஃபார்மிங். இட் இஸ் அ ரியரிங் ஆஃப் சில்க் வார்ம்ஸ் டு அப்டைன் சில்க். ஸோ அதுலேருந்து நம்மளுக்கு சில்க் வார்ம்லேருந்து நம்மளுக்கு தேவையான சில்க் வந்து நம்ம ரீடிங் பண்ணி எடுத்துக்கிறோம். Ahimsa silk, it is also known as a peace silk. In 1992, Kusuma Rajaya, a government officer from Andhra Pradesh state of India, proposed the Ahimsa way of silk production for the making silks without killing the silkworm. நம்ம ஆல்ரெடி முன்னாடி என்ன பார்த்தோம், அந்த சில்க் வார்மை வந்து கொண்டு தான் நம்மளுக்கு தேவையான பட்டை வந்து நம்ம எடுத்துக்கிறோம்னு பார்த்தோம்ல. ஸோ அது வேண்டான்னு சொல்லிட்டு 1992 குசும ராஜையா அப்படின்ற ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஃப்ரம் ஆந்திரா வந்து என்ன பண்ணார்னா, அதை கொல்லாமல் தயாரிக்கக்கூடிய ஒரு முறையை வந்து ப்ரப்போஸ் பண்ணாது. அந்த முறைக்கு பேர் தான் வந்து என்னது, அஹிம்சா வே ஆஃப் சில்க் ப்ரொடக்ஷன். இட் இன்வால்வ்ஸ் அ ஹியூமன் மெத்தட் ஸ்பெசிஃபிக்கலி லெட்டிங் த வார்ம்ஸ் டு ஹேட்ச் அண்ட் தென் யூசிங் த வேக்கன் கோகோன்ஸ். ஸோ அந்த சில்க் வார்ம்ஸ் வந்து கில் பண்ணாமல் கொல்லாமல் எப்படி அதை தயாரிக்கலான்றதை பற்றி அவர் சொல்லியிருக்காரு. The traditional silk manufacturing methods involve boiling the cocoons of the silkworms and then sorting out the threads which is used later in silk production. ஸோ நம்ம ரொம்ப பாரம்பரியமாக இது வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருந்தது எப்படி தான், அதை கொண்டு எடுக்கிற முறை தான் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அது இவர் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இந்த முறையில் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இட் ஹாஸ் பீன் சப்போர்ட்டட் பை மெனி பீப்புள் ஹூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் த வெல்ஃபேர் ஆஃப் அனிமல்ஸ். ஸோ இந்த அஹிம்சா சில்க் அப்படின்ற ப்ராசஸ் வந்து நிறைய இந்த அனிமல்ஸ்க்காக வெல்ஃபேருக்காக, அதாவது அனிமல்ஸோட வெல்ஃபேர்னா என்னது, அதோட நலத்துக்காக யோசிக்கிற நிறைய பேர் வந்து என்ன பண்ணாங்க, இந்த அஹிம்சா சில்க் வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. Then next, animal protection and maintenance. Protecting an animal is like protecting our own children. Parent. So நம்மளோட பேரண்ட்ஸை நம்ம பார்த்துக்கிறது, நம்ம சைல்டில் எப்படி பார்த்துக்கிறோமோ அதே மாதிரி தான் அனிமல்ஸையும் நம்ம ட்ரீட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. தே ஆர் லிவிங் திங்ஸ் சிமிலர் டு ஹியூமன் பீங்ஸ். நம்ம மனுஷங்க மாதிரியே அதுவும் ஒரு உயிருள்ள ஜீவன் தான். ஆஸ் an elite, most intelligent and responsible human being on the planet, it is our duty to protect all the living organisms on the earth. ஸோ ஒரு ஆறறிவுள்ள மனுஷனா நம்ம பூமியில் இருக்கக்கூடிய மற்ற உயிரினங்களை பாதுகாக்க வேண்டியது யாரோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான், நம்மள மாதிரியான ஹியூமன் பீயிங்கோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான். The human tendency and concerns towards the animal should be considered to protect and safeguard the animals. Hence, as human, it becomes a great responsibility and obligatory to protect the animals. So மனுஷங்க வந்து நம்ம என்ன பண்ணணும், நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய அனிமல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ணி பார்க்குறது நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான். நெக்ஸ்ட், the Ministry of Environment, Forest and Climate Change has released 4 new Gazette notification under the Prevention of Cruelty to Animals Act 1960 to regulate dog breeders, animal marketers, aquarium and pet fish owners. So Ministry of Environment and Forest Climate Change லேருந்து ஒரு 4 நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. எப்போ 1960 ஆக்ட் படி. ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய நாய்கள் அப்புறம் அனிமல்ஸை வந்து விற்பாங்கல்ல மார்க்கெட்ஸில், அவங்களுக்கு அக்வேரியம்னா வந்து இந்த மீன்லாம் வளர்ப்பாங்களே அந்த இடத்துக்கு, அப்புறம் பெட் ஃபிஷ்ஷோட ஓனர்ஸ்க்கெல்லாம் வந்து போடுற மாதிரியான ரூல்ஸ் தான் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க, ஒரு 4 ரூல்ஸ். திஸ் ப்ராக்ரஸ் ஹாஸ் கம் அபவுட் ஆஸ் அ ஜாயிண்ட் எஃபோர்ட் பை அனிமல் ப்ரொடெக்ஷன் குரூப். ஸோ இது வந்து அனிமல் ப்ரொடெக்ஷனுக்குன்னு ஒரு குரூப்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்களெல்லாம் சேர்ந்து இந்த ஜாயிண்ட் எஃபோர்ட்னால தான் இந்த ஆக்ட் வந்து போட்டாங்க. வித் த ப்ரொடக்ஷன் ஆஃப் அனிமல்ஸ் வி ஆக்சுவலி ப்ரொடெக்ட் அவர் செல்ஸ் அண்ட் ப்ரொடெக்ட் த என்விரான்மெண்ட். ஸோ அனிமலை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது எதை தான் குறிக்குது, ஸோ நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதும் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட்டை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது தான் அது வந்து குறிக்குது. ஸோ வி have to love and protect the animals and treat them as our family members. ஸோ நம்ம என்ன பண்ணணும், நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய அனிமல்ஸை நம்ம அதுக்கு தேவையான லவ் அண்ட் கேர் கொடுத்து நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி அதை வந்து ட்ரீட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. தென் நெக்ஸ்ட், அட் லாஸ்ட், டூ யூ நோன்னு ஒரு இது கொடுத்துருக்காங்க, என்னென்னு பார்க்கலாம். ஸ்டடி ஆஃப் ப்ரீடிங் ஆஃப் அனிமல்ஸ் அண்ட் த மெயின்டெனன்ஸ் இஸ் கால்டு அனிமல் ஹஸ்பண்ட்ரி. ஸோ வந்து ப்ரீடிங் அனிமல்ஸை வந்து நம்ம பற்றி படிச்சுக்கக்கூடியது, அந்த படிப்புக்கு பேர் என்ன சொல்கிறாங்க, அனிமல் ஹஸ்பண்ட்ரின்னு சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த லெசன்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக பார்த்து முடிச்சிட்டோம். கண்டினியூஸாக நெக்ஸ்ட் லெசன் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.